இங்கிலாந்து மண்ணில் 10 விக்கெட். பேட்ஸ்மேன்களை கதிகலங்க வைத்த இந்திய கிரிக்கெட் அசூரன். அவருடைய வெறித்தனமான பந்து வீச்சுக்கு பின்னாடி வலி மிகுந்த இப்படி ஒரு கதை இருக்கா? புற்றுநோயால பாதிக்கப்பட்ட சகோதரிக்காக ஒவ்வொரு பந்தும் சமர்ப்பணம் அப்படின்னு பேசினது ரசிகர்களை சுக்குநூறா உடைச்சிருக்கு. வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் தீப்பின் சொல்ல மறந்த கதை. சிங்கம் வலி கொண்ட நெஞ்சம் உடைந்தாலும் உனக்காக. அட அட, என்ன மேட்சுங்க. இங்கிலாந்துக்கு எதிரான 2வது டெஸ்ட் போட்டியில 336 ரன்கள் வித்தியாசத்துல அபார வெற்றி பெற்று அசாதாரணமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினது பலரையுமே ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு. 5 போட்டிகள் கொண்ட இந்த தொடர்ல 1:1 அப்படின்ற சமன்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். நிச்சயமா அடுத்தடுத்து வரக்கூடிய மேட்சுகள்லயுமே இந்தியா வெற்றி பெறும். அண்ட் அதுக்கு உதாரணமா அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிளேயர்ஸுமே அவங்களுடைய அசாதாரணமான திறமையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதுலதான் இந்திய கிரிக்கெட் வீரரான ஆகாஷ் தீப் அப்படின்றவங்க 10 விக்கெட்டுகள் எடுத்திருக்காங்க. அது இந்தியாவுடைய வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாவும் அமைஞ்சிருக்கு. இந்த நிலையில ஆகாஷ் தீப் அவர்கள் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச். நான் இதை பத்தி யாருக்கிட்டயுமே சொன்னது கிடையாது. அவங்களுடைய மூத்த அக்கா புற்றுநோயால பாதிக்கப்பட்டு இருந்தாங்களாமா. 2 மாசத்துக்கு முன்னாடிதான் தெரிய வந்திருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி அதுக்கான சிகிச்சையுமே நடந்திருக்கு. இப்ப அவங்க நல்லா இருக்காங்க, ஸ்ட்ராங்காவும் இருக்காங்க. நான் ஒவ்வொரு பாலையும் வீசும் போதும் அவங்க தான் என்னுடைய ஞாபகத்துல இருப்பாங்க. நான் ஒவ்வொரு பாலும் வீசும் போது அவங்க மகிழ்ச்சி அடைவாங்க. அவங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் நான் இதை பண்ண அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. மனதளவில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. என்னுடைய பவுலிங்கை நான் அவங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு பேசினது ஆகாஷ் தீப்புக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்கான்னு அத்தனை பேரையுமே கண் கலங்க வச்சிருக்கு. இதை தொடர்ந்து அடுத்தடுத்து ஆகாஷ் தீப்புடைய அசாதாரணமான திறமைக்காக அத்தனை இந்திய ரசிகர்களுமே காத்திருக்காங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு.